தனுஷ் அவருடைய பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு ஸ்டேஜில் வந்து ஒரு பேச்சு ஒன்று பண்ணியிருப்பாரு. இப்போ நம்மளுக்குலாம் நம்ம வீட்லயே இன்ஸ்பிரேஷன் இருக்கு. இப்போ லிங்கா சின்ன வயசு இருக்கும்போது அவர் கூட உட்காந்து நான் வீடியோ கேம் விளையாடுவேன். 2 கேம் நான் ஜெயிப்பேன், ஒரு கேம் அவர் ஜெயிக்க விட்டுருவேன். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஒரு நாள் நான் நினைச்சேன் கண்டினியூஸா இன்னைக்கு நம்ம ஜெயிப்போம், அவர் என்ன பண்றாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஃபுல்லா நான் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தேன், அவர் தோத்துக்கிட்டே இருந்தார். ஒரு டைம்ல எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. நான் அப்படியே மெதுவா எந்திரிச்சு, போதும்பா நாளைக்கு விளையாடலான்னு. எங்க எந்திரிக்கிறீங்க, உக்காருங்க அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டேன். நான் இன்னும் ஜெயிக்கலையே அப்படின்னு அவர் சொன்னாரு. அதை பார்த்த உடனே எவ்வளோ சிக்கல்கள் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்னென்ன விஷயங்கள் நம்மளை அஃபெக்ட் பண்ணாலும் ஜெயிக்கிற வரைக்கும் மோதி பார்த்துடணும். இதே மாதிரி ஒரு சிமிலர் கதை வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் லெஸ் ப்ரௌன் வந்து சொல்லியிருக்காரு. அந்த ஸ்பீச்சோடைய பேர் இட்ஸ் நாட் ஓவர் அன்டில் ஐ வின். ரொம்ப ஃபேமஸான ஒன்று. I remember I was playing a game with my 9-year-old son John Leslie, and I beat him 10 straight games in a game called Connect 4. And finally I said, John Leslie, I'm bored, I don't want to play you anymore. And I got up, I said, I'm ready to go to sleep now. John Leslie said, no, you can't go now, Dad. I said, why? He said, it's not over until I win. மேபி தனுஷுக்கு இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம், இல்லை ஒவ்வொரு வீட்லேயும் இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனுஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவிரமான ஒரு புத்தக வாசிப்பாளர். அவர் வந்து நிறைய புக்ஸ்லாம் படிப்பார், தினமும் புக்ஸ் படிப்பார். அவர் வந்து அதிலிருந்து கூட ஏதாச்சும் ஒரு கதையை எடுத்து சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் அந்த கதையோடைய நோக்கம் வந்து என்னன்னு சொல்லிடுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம விடாமுயற்சியாக நம்ம போராடி ஜெயிக்கணும். போராடினா தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். அதுதான் அந்த கதையோடைய கருத்து.